ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் செய்யலாம் வாங்க. அதுக்கு முருங்கைக்கீரை நல்லா கொழுந்து தலையாக பறிச்சுக்கணும். அந்த நல்லா டார்க் க்ரீனிஷாக இருக்கிறத நம்ம பறிச்சோன்னா அது கொஞ்சம் கசப்படிக்கிற மாதிரி இருக்கும். லைட் க்ரீனிஷாக இருக்கும் பாருங்கள், நல்லா கொழுந்தா. அதை பறிச்சிங்கன்னா முருங்கைக்கீரை சாப்பிட பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, கொஞ்சம் உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டை நிறையா சின்ன வெங்காயம், இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம் ஒரு பிளேட் நிறையா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய், 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரையை பாருங்கள், இந்த மாதிரி லைட் க்ரீனிஷாக இருக்கணும். அதில் அந்த ஸ்டிக்கெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் குச்சி குச்சியாக வாயில் தட்டுப்பட்டுகிட்டே இருக்கும். அது சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். எங்கள் பாப்பா முருங்கைக்கீரைனாவே தெரிச்சு ஓடுவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி கொழுந்தாக பறித்து செஞ்சு கொடுத்ததுனால, அம்மா கசக்கவே இல்லைம்மா, சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து முருங்கைக்கீரை சாப்பிட்டு பழகிட்டாங்க நல்லா. அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு முருங்கைக்கீரை வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது சாம்பார்லேயோ பொரியலாவோ செஞ்சு கொடுங்க. அயர்ன் கண்டென்ட் அதிகம், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கணும். நல்லா ஆயிலே இந்த மாதிரி கலர் மாறும், டார்க் க்ரீனிஷாக மாறுற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணியே விடணும். எடுத்தோடனே வதக்காமல் விட்டிங்கன்னா அது டேஸ்ட்டே நல்லா இருக்காது. நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அந்த லைட் க்ரீன் டார்க் க்ரீனாக மாறிடணும். வதக்கி கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிக்கோங்க. சுவையான